மதுரை நகரம் இடிபாடுகளுக்குள் கிடந்தது. கண்ணகியின் கோபத்தீ அந்த நகரத்தை அழித்துவிட்டது. ஆயினும் அந்த அழிவின் அமைதியில் ஒரு மாற்றம் தொடங்கியது. ஒரு காலத்தில் துயரத்தில் மூழ்கியிருந்த விதவையாக இருந்த கண்ணகி இப்போது தெய்வீக நிலையின் வாசலில் நின்றாள். அவளது துயரம் மனித எல்லைகளைக் கடந்து சென்றது. அவளது கற்பு நித்தியமானது. மக்கள் அவளை கோபத்துடன் அல்ல, மாறாக பிரமிப்புடன் பார்த்தனர். அவர்கள் அவளை ஒரு பெண்ணாக அல்ல, ஒரு தெய்வமாக பார்த்தனர். ஒரு காலத்தில் கண்ணீரால் நிறைந்திருந்த அவளது கண்கள் இப்போது நீதியின் ஒளியுடன் பிரகாசித்தன. ஒரு காலத்தில் துக்கத்தால் நடுங்கிய அவளது குரல் இப்போது தர்மத்தின் பாரத்தைச் சுமந்தது. அவள் இனி ஒரு சாதாரண மனித பிறவி அல்ல, அவள் சத்தியத்தின் வடிவம். அவளே நம் பாதுகாவலர். கண்ணகியின் பயணம் மதுரையோடு முடிந்துவிடவில்லை. அந்தச் சாம்பலிலிருந்து அவள் விலகிச் செல்லும்போது அவளது ஆன்மா மேன்மை அடைகிறது. தெய்வங்களே அவளது கற்பை அங்கீகரித்தன. அவள் ஒரு விதவையை விடவும் நீதியை தேடுபவளை விடவும் மேலானவளாகி தெய்வீக பெண்மையின் சின்னமாக மாறினாள். அவளது துயரம் வலிமையாக மாறியது. அவளது கோபம் நீதியாக மாறியது. அவளது காதல் நித்தியச் சுடராக மாறியது. கண்ணகியின் கதை வெறும் பழிவாங்கல் பற்றியது மட்டுமல்ல, மன்னர்கள் தவறும்போதும் நிலைநாட்டப்படும் நீதியை பற்றியது. அது நற்பண்பை பற்றியது. ஆபரணங்களை விட பிரகாசமாகவும் மகுடங்களை விட வலிமையாகவும் ஒளிரும் நற்பண்பு. மேலும் அது பெண்மையைப் பற்றியது. பேணி வளர்க்கவும் பாதுகாக்கவும் மாற்றியமைக்கவும் சக்தி கொண்ட பெண்மையைப் பற்றியது. உண்மை மறுக்கப்படும் போதும் நிரபராதித்தனம் அழிக்கப்படும் போதும் ஒரு பெண்ணின் குரல்தான் சமநிலையை மீட்டெடுக்கிறது என்பதை அவளது கதை நமக்கு நினைவூட்டுகிறது. கண்ணகியின் தெய்வீக நிலை ஒரு புராணக் கதையாக மாறியது. நாடு முழுவதும் அவள் பெயரில் கோயில்கள் கட்டப்பட்டன. அவளது வீரத்தைப் போற்றி பாடல்கள் பாடப்பட்டன. அவள் ஒரு விதவையாக அல்லாமல் நீதியின் தெய்வமாக நினைவுகூரப்படுகிறாள். அவளது சிலம்பு சத்தியத்தின் சின்னமாகிறது. அவளது பெயர் ஒரு பிரார்த்தனையாகிறது. அவளது கதை நித்தியமாகிறது. துயரத்திலிருந்து தெய்வீகம் வரை, சோகத்திலிருந்து கனல் வரை கண்ணகியின் பயணம் சிலப்பதிகாரத்தின் உயிர்நாடியாக திகழ்கிறது. நீதி தடம் புரளலாம், ஆனால் அறம் நிலைத்திருக்கும் என்பதை அவள் நமக்கு கற்பிக்கிறாள். பெண்மை என்பது பலவீனம் அல்ல, அதுவே சக்தி என்பதை அவள் நமக்கு காட்டுகிறாள். அவளுடைய ஆன்மா கோயில்களிலும் கதைகளிலும் உண்மையே நாடுபவர்களின் இதயங்களிலும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது.